என்னடி தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கோட்டை சரிஞ்சு விழ போகுதாமே, என்ன கோட்டை, யாரு? தமிழகம் மொத்தம் எப்படின்னு தெரியல. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன மாதிரி ஒரு கோட்டை பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. எந்த கோட்டை அது? வேற யாரு, நம்ம திமுகவோட கோட்டை தான். இப்ப பொதுவாவே சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கேசிடி பிளஸ் சென்னைன்னு சொல்லுவாங்க. கேசிடி பிளஸ் சென்னையா? ஆமா, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் பிளஸ் சென்னை. இப்போ இந்த 4 மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 35 தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோயேன். போன தேர்தல்ல 35ல ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதுவும் மிச்சம் எல்லாத்துலயுமே திமுக தான். அந்த ஒரு தொகுதியும் மதுராந்தகம். மத்த 34லயுமே திமுகவும் அதோட கூட்டணியும் தான். கூட்டணினாலும் மெஜாரிட்டி எல்லாம் இல்ல, 1-2 தொகுதியில தான் கூட்டணி. மத்தபடி எல்லா இடத்துலயுமே திமுக தான் ஜெயிச்சிருக்கு. இப்போ நீ சொல்ல போறத பார்த்தா இந்த 34 தொகுதி டிஎம்கே கோட்டை தான் சரிஞ்சு விழ போகுதுன்னு சொல்ல போறியோ? அதேதான். உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. இப்ப நீயும் கல நிலவரம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட இல்லையா? இப்ப நம்ம பேசு தமிழா பேசு டீம் சார்பா ஒவ்வொரு குழுவா நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம். கள ஆய்வை மேற்கொண்டு மக்கள் கிட்ட இந்த கருத்து கணிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா தெரியறது திமுக கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுகிட்டே வருது, அதோடைய வாக்குகளை இழந்துகிட்டே வருது அப்படிங்கிறது தான். நம்ம சொல்றதை விட கள நிலவரத்துக்கு ஒரு ஆளும் போயிட்டு இருக்கோம். இப்ப நான் மயிலாப்பூர் போயிட்டு வந்தேன். மயிலாப்பூர்ல கடந்த 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்து இப்போ 2021 அசம்பிளி எலெக்ஷன் வரைக்குமே டிஎம்கே பொறுத்தவரை எப்படின்னா 2 தடவை வின் பண்ணிருக்காங்க. மிச்சம் 4 தடவை ஏடிஎம்கே தான் வின் பண்ணிருக்காங்க. சரியா? ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த 2 தடவை வின் பண்ணியிருந்தாலும் டிஎம்கேவோட கோட்டையா மயிலாப்பூரை மாத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. நானும் என்ன நினைச்சு போனேன் அப்படின்னா இப்பவும் டிஎம்கே தான்ப்பா வரப்போகுது, ஏடிஎம்கே வராதுப்பா அப்படின்னு நினைச்சுதான் போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் அதிக சப்போர்ட் இருந்தது. செகண்ட் பார்ட்டியா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? முதல் மெஜாரிட்டி ஏடிஎம்கே இருக்குன்னா 2வது திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. செகண்ட் மெஜாரிட்டி பார்ட்டியா கூட அங்க திமுக வரவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய கோட்டை அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்திருக்கத கண்ணாலேயே பார்க்க முடிஞ்சது. திமுக ஒண்ணும் செய்யல, எட்டி பார்க்கல. ரொம்ப மோசமாகுது, ரொம்ப ரொம்ப மோசமாகுது. 2வது இடத்துல யார் இருக்கான்னா டிவிகே தான் இருக்காங்க. இப்போ டிவிகே 2வது இடத்துல வந்துருச்சு. இதனால ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் பாதிப்பா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. முக்காவாசி யாருக்கு பாதிப்பு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய திமுக இருக்காங்க பத்தியா, திமுக இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு. சரி, அப்ப நீ சொல்ற கணக்கு படி பார்த்தா 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, மயிலாப்பூர் தொகுதியை கோட்டையாக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இப்ப அது நடக்காதுன்னா என்ன மேஜர் ரீசன்ஸ்? எதனால இப்ப திமுக இந்த அளவுக்கு வாக்கு இருக்கு? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ மயிலாப்பூர் தொகுதியில மொத்தம் 5 ஏரியாஸ் வரும். பட்டினப்பாக்கம் வரும், லைட் ஹவுஸ் வரும், மயிலாப்பூர் வரும், அதுக்கப்புறம் சாந்தம் சர்ச் வரும். இந்த மாதிரி 5 ஏரியாக்கள் உள்ள அடங்கியதுதான் இந்த மயிலாப்பூர் தொகுதியே மொத்தமா. அங்க யாரு இப்போ எம்எல்ஏவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா திமுக இருக்கக்கூடிய தா வேலு அவர்கள், மயிலை தா வேலு அவர்கள். சரியா? அவர் தான் இப்ப திமுக எம்எல்ஏவா இருக்காரு. நிறைய பேருக்கு திமுக எம்எல்ஏ அவர் தானான்றதே தெரியல. இதுல இன்னும் ஒரு ஃபேக்டான விஷயம் என்ன அப்படின்னா அவர் பேரை சொல்றதுக்கு பதிலா அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி தான் கவுன்சிலர், அவங்களுடைய செயல்பாடு சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எம்எல்ஏயோட செயல்பாடு எப்படி இருக்கீங்க போல அந்த கேள்வி எல்லாத்துக்குமே ரேவதியோட செயல்பாடு சரியில்லை, கவுன்சிலர் ரேவதியோட செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. அப்படின்னா அப்போ ஒரு எம்எல்ஏ 4.5 வருஷம் ஆயிடுச்சு திமுக ஆட்சிக்கு எம்எல்ஏ அப்ப அந்த தொகுதிக்கு போகவே இல்லையா, மக்களை பார்க்கவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பட்டினப்பாக்கத்துல மீனவர்கள் சமூகம் தான் அதிகமா இருக்கு. ஆமா, இப்போ ஆக்சுவலா அதுதான் ஒரு கேள்வி. மயிலாப்பூர்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் கோவில், சோ அந்த ஏரியாவை சுத்தி இருக்க மக்கள். இன்னொரு பக்கம் அப்படியே டோட்டல் டிஃபரெண்டா நீ சொல்ற மாதிரி பட்டினப்பாக்கமா இருக்கட்டும், லைட் ஹவுஸா இருக்கட்டும், அங்க டோட்டல் டிஃபரெண்டா இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்றப்போ எல்லாருமே ஒரே மாதிரியான பதில தான் சொல்றாங்களா? எல்லாருமே அச்சு பேசுறாம ஒரே மாதிரியான பதில் தான் சொல்றாங்க. அதாவது மீனவர்களுக்குன்னு சொல்லிட்டு வாழ்வாதாரம் இருக்கும். தினமும் அவங்களால ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிச்சா மட்டும்தான் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அவங்க வீடை பாத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க என்ன குறையா சொல்றாங்க அப்படின்னா இப்போ வெளியே நாங்க கடை போட்டு இருந்தோம், எங்களுக்குன்னு ஒரு இடத்த கட்டித்தரேன், நல்லது பண்றேன் அப்படின்னு ஒன்னு சொல்லி எங்களை உள்ள கொண்டு அடைச்சு போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல மக்கள் எங்க கிட்ட பொருட்களை வாங்குறாங்க அப்படின்னு கேட்டா வாங்குறதே இல்ல. சரியா வியாபாரமே ஆக மாட்டுது. 1000 ரூபாய் வந்த இடத்துல 200 ரூபாய் வர நிலைமை ஆயிடுச்சு. இந்த 200 ரூபாய் வச்சு நாங்க என்னதான் பண்றது? அது மட்டும் இல்லாம பட்டினப்பாக்கம் ஏரியா பார்த்த அப்படின்னா அங்கக்குள்ள மீனவ சமுதாயம் அப்படின்றதுனால அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஹவுசிங் போர்டு இருக்கும்ல, அந்த ஹவுசிங் போர்டை நீட்டாவது வச்சிருக்காங்களா, இல்ல ஹவுசிங் போர்டுல எல்லாருக்குமே வீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா அதுவுமே இங்க குறையாதான் இருக்கு. நீங்க 5 லட்சம் கொடுங்க, 5 லட்சம் கொடுத்தாதான் நாங்க கொடுப்போம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த வீடை ஆக்சுவலி மீனவர் சொந்தமான இடம், வீடை கட்டி கொடுத்த இடத்துல அந்த வீடை நான் எங்களுக்கு தான் சொல்லி தான் கட்டினாங்க. இப்போ அந்த வீடை கேட்க போனோம்னா 5 லட்சம் கொடுத்து தான் வாங்குறோம்.
இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிலைமை இருக்கு அப்படின்றதே சொல்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இந்த கழிவு நீர் இருக்கு பாத்தியா, கழிவு நீர் அப்படின்றது நார்மலா நம்ம நடந்து போகும்போதே அப்படியே நிம்பி வலியுது. யாருமே அங்க கிளீன் பண்றதுக்கு ஆள் இல்ல. அவங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க எப்படா இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நமக்கே பார்த்தோம்னா கண்ணு கலங்கிடும், அந்த மாதிரி இருக்கு. ஸோ மீனவ மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்த திமுக ஆட்சி வேண்டவே வேண்டாம், எம்எல்ஏ எல்லாம் எதற்கு இருக்காருன்னே தெரியல, இந்த பக்கம் வரவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறைகள் சொல்றாங்க. இப்ப இதே மாதிரி நான் வந்து சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு போனேன். சென்னையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்னையை பொறுத்த அளவுல பெரிய அளவிலான சட்டமன்ற தொகுதிகள்ல ஒண்ணுதான் சோழிங்கநல்லூர். நிறைய ஏரியாக்களை ஒண்ணு சேர்த்துதான் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி. நான் அங்க போயிருந்தேன். இதுக்குள்ள வர ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நீலாங்கரை, காரப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம், துறைப்பாக்கம், பெருங்குடி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், செம்மஞ்சேரி, உத்தண்டி, இந்த மாதிரி ஒரு லிஸ்டே சொல்லிட்டு போலாம். இவ்வளவு பெரிய ஏரியா. இதுல நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். சோ இவ்வளவு பெரிய தொகுதி அப்படிங்கிறப்போ இங்க யார் மெஜாரிட்டியா வருவாங்க நீ நினைக்கிற? எனக்கு தெரிஞ்சு சோழிங்கநல்லூர் அப்படின்னா கண்டிப்பா டிஎம்கே தான் வரும். அங்கதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். இதே மாதிரியான ஒரு ஐடியால தான் நானும் போனேன். ஆனா அங்க நடந்தது உல்டா. மெஜாரிட்டியா வந்தது டிவிகே தான். விஜய் சார் டிவிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்க. விஜய் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு. விஜய் தான் ஒரு விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே பெரும்பாலான அளவில் சொன்னது வந்து தாவேக்கா வரணும். ரெண்டாவது கொடுத்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தான். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். இந்த பெருங்குடி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்காவாசி ஆபீஸ் நிறைய இருக்கும். இந்த வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் இருப்பாங்க. அதுவும் சோழிங்கநல்லூர்லாம் சொல்லவே வேண்டாம். இன்னொரு பக்கம் இந்த காரப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம், துறைப்பாக்கம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க நிறைய ஹவுசிங் போர்ட்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த காரப்பாக்கம் அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோயே. இப்ப சமீபத்துல ஒரு துப்புரவு பணியாளர் வந்து இறந்து போனாங்க தெரியுமா? மின்சாரம் தாக்கி கண்ணகி நகர். அது வந்து சோழிங்கநல்லூர் தொகுதியில தான் வரும். கண்ணகி நகர், எழில் நகர், சுனாமி குடியிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இடமே. கிட்டத்தட்ட அந்த இடத்துல மட்டும் 13,000க்கும் மேல குடும்பங்கள் வாழ்றாங்க. இவ்ளோ பெரிய தொகுதியில நம்ம கணக்கு எடுத்திருக்கோம். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, அந்த தொகுதியினோட எம்எல்ஏ வந்து அரவிந்த் ரமேஷ் அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் தான். இந்த நல்ல ஏரியாஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, நல்லா இருப்பாங்க, கடையெல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு நீட்டான கொஞ்சம் வெல் செட்டில்டா இருக்கிற ஏரியாஸ் மட்டும். அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா செய்யறாரு. ஓகேவா? அந்த ஏரியாவுல இருக்க மக்களை கேட்டோம் அப்படின்னா அவர் அடிக்கடி வந்துட்டு போறாரு, பாக்குறாரு, ஏதாவது குறைன்னு சொன்னா தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த காரப்பாக்கத்தை சேர்ந்தவங்க, இந்த கண்ணகி நகர், எழில் நகர், இந்த சுனாமி குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடியது அவரை பார்த்ததே இல்லை, அவர் வந்ததே கிடையாது. கடைசியா போன எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சப்போ நைட்டு 11 மணிக்கு மேல, அதாவது எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா கார்ல வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் நாங்க அவங்கள பார்க்கவே இல்லை. அப்போ இந்த மக்களுக்கு யாரு குரல் கொடுப்பா? அவங்களுடைய தேவைக்கு யார் பதில் சொல்லுவா? எனக்கு அவ்வளோ தெரியாது. அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க, அதுக்கு எதுவும் பேசல, எதுவும் பத்தியும் யோசிக்கல. ஒருத்தர் வந்து சொல்றாரு டிஎம்கே கட்சிக்காரு, மக்கள் நாசமா போனா எனக்கு என்னன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் நம்மளுக்கெல்லாம் ஒன்னும் செய்யல. இப்ப நீ இந்த ஒரு பாயிண்ட சொல்லும் போதுதான் எனக்கும் என்னுடைய தொகுதியில நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ தா வேலு அவர்களை பொறுத்தவரை மயிலாப்பூர்ல கொஞ்சம் வெல் செட்டில்டா இருப்பாங்க பத்தியா, அவங்க எல்லாம் போய் கேட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு நல்லா பண்றாரு. அதாவது இந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள், அக்ரஹாரம், இந்த ஏரியாலாம் போய் கேட்டோம் அப்படின்னா அங்க வந்து வரல. ஆனா அதை தாண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள்ல கேட்டோம் அப்படின்னா தாவேலு அவர்கள் வர்றாரு, நல்லா தான் செய்யறாரு, குறைகளை தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பட்டினம்பாக்கம் ஏரியாலையும் லைட் ஹவுஸ் ஏரியாலையும் அவரை வந்து பார்த்ததே கிடையாது, அவர் வர்றதே கிடையாது. எப்போ 2021 திமுக எலெக்ஷன் முடிஞ்சதோ, எப்போ வின் பண்ணி உட்காந்தாங்களோ அப்ப வந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து எங்க குறைகளை கேட்டதும் கிடையாது. நாங்களும் போயிட்டு அவரை பார்க்க முயற்சி பண்ணி மனுக்களை நிறைய கொடுத்துருக்கோம். ஆனா மனுக்களை வாங்கிட்டு எங்களை திருப்பி அமைச்சிடுறாங்க, எங்களை மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் கலர்றாங்க. ஆமா, இப்ப நீ சொன்ன மாதிரி இதே சோழிங்கநல்லூர் தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா இந்த சுனாமி குடியிருப்பு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சுனாமினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வீட்டு வாரியம் அமைச்சு தரணும்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங் ஒண்ணு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்னன்னா, நாங்க கடலோரத்துல வாழ்ந்தவங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்கும்? மீன்பிடி தொழில் தான் எங்களுடைய வாழ்வாதாரம். இப்போ எங்களை கூட்டிட்டு வந்து கடலே இல்லாத ஒரு சோழிங்கநல்லூர் அந்த தொகுதிக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நட்டு நடுவுல உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னா நாங்க எப்படி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்ப்போம்? அப்ப எங்களுக்கான பதில் என்ன? ஏன் எங்களை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? அதுவும் முக்கியமா அந்த குடியிருப்புக்குள்ள போனோம் அப்படின்னா நம்மளால இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பாலடைஞ்சு போன பில்டிங்கு, தண்ணியை வந்து அப்படி அப்படியே அங்கங்க தேங்கி நிக்கிறது, நீ சொன்ன மாதிரி இந்த கழிவு நீர் எல்லாம் அப்படியே மேலேயே ஓடுறது, மோசமான நிலைமையில தான் அந்த இடமெல்லாம் இருக்கு. இப்ப 2 பேரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது மீனவ மக்களை வந்து திமுக அரசு கை கழுவி விட்டுருச்சோ,
ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறாங்களோ, மித்த எல்லாருக்குமே நல்லது பண்ற மாதிரி ஒரு டிராமா போட்டுட்டு இவங்களை வந்து கண்டுக்காம விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தேன்னா மீனவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை ஆக்கிரமிச்சுட்டு சோழிங்கநல்லூர்ல சென்டரா வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். இந்த பக்கம் பார்த்தேன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிற மாதிரி அவங்களுடைய கடைகளை அகற்றி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மொத்தமா இழக்க வச்சுட்டாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு போய் நம்ம எதனா சொன்னா கூட அது வந்து கட்சிக்காரங்க வந்து கலைச்சு விட்டுறாங்க. அப்ப சுத்தி முத்தி பார்த்தா இவங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது அப்படின்னா, இவங்க வந்து செய்யற மாதிரி நடிச்சா போதும். இப்ப ஒன்னும் இல்ல, அங்க இருக்கிற மக்களே சொல்றது என்ன, மகளிருக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா என்ன சொன்னாங்க, தகுதியுள்ள மகளிர். நாங்க எங்க கிட்ட என்ன தகுதி கேக்குறாங்க, நாங்க வந்து தினக்கூலிக்கு வேலைக்கு போயிட்டு வரோம், எங்க குடும்பத்தை பாத்துக்கிறோம், நாங்க எங்க அன்றாட வாழ்க்கையவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ நாங்க என்ன தகுதியோட போனா எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இதுலயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மயிலாப்பூர்ல கடைகள் இருக்கும் வரிசையா, ரோட்டு மேல நம்ம கடை போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கடை போட்டிருக்காங்க. ஒரு பாட்டி வந்து சொல்றாங்க, இந்த பக்கம் வந்து போற வர பசங்க எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, ஏன்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, திமுக எனக்கு ஆள் தெரியும், நான் கூட்டிட்டு வரவா, நான் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த பாட்டி வந்து வேகமா போயிட்டு ஒரு பாட்டில் கையில கொண்டு வந்தாங்க. என்ன பாட்டில்னு பார்க்கும்போது அந்த போதை இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ற அந்த பாட்டில். நார்மலாவே மயிலாப்பூர்ல நார்மலா நடந்து போகும்போது அந்த பாட்டில் அங்கங்க கிடக்கு. அதை எடுத்துட்டு வந்து கையில காமிச்சு இந்த மாதிரி போதைப் பொருட்களை பயன்படுத்திட்டு கடைகளுக்குள்ள போட்டுட்டு போறாங்க. இதை தட்டி கேட்டா கூட கெட்ட கெட்ட வார்த்தையாலையும் ஆபாசமான வார்த்தையாலையும் பெண்களை, அதாவது கடை நடத்துறவங்கள ரொம்ப திட்டுறாங்க. அதை மீறி நம்ம பேசணும் அப்படின்னா எனக்கு திமுக ஆள் தெரியும், நான் கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அங்க இருக்கு. பெரிய பாட்டிலாக தான் இருக்கும். இதுமாரி பாட்டில் மெடிக்கல்ல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சுன்னு என்ன பண்ணுறாங்க, அழகா பாட்டில் கலந்து தண்ணியை ஊற்றி கலந்து இதை போதைக்கு குடிக்கிறானுங்க. ஏன்பா இது மாதிரிலாம் குடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கம்மா, அவங்க வேலையை பார்த்துட்டு போமா, நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் போதைக்குன்னு சொல்கிறாங்க. இதோட பெரிய பெரிய பாட்டில் 25 ரூபா 5 ரூபா அந்த கைக்கு போகிறது தான் இது. இந்த கொரோனா போதெல்லாம் போடுவாங்க கைக்கு அந்த பாட்டில். அதுமாரி பண்ணுறாங்க, ரொம்ப மதிக்க மாட்டேனாங்க. ரொம்பவா போமா அவன் வேலையை பார்த்துன்னு ரோட்டை தானே விட்றோம். உங்களுக்கு என்ன ஏமா வரா போடுங்களாம்பா, ஸ்கூல் பிள்ளைங்க போகுது வரமா போடுங்களாம்பா, அணக்கா போட மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆமா, இந்த எம்எல்ஏக்களையும் தாண்டி ஓவராலா திமுகவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதுவுமே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. நிறைய சலுகைகள் தரோம், இந்த ஃப்ரீ பஸ் தரோம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா அந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கே வந்து நாங்க பல கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் ஏற வேண்டிய சிச்சுவேஷன் இப்ப வரைக்கும் இருக்கு. இந்த உரிமை தொகையெல்லாம் எங்களுக்கு சரியா வரதில்லை. முதியோர் பென்ஷன் பணம்னு சொல்றாங்க, அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. அதாவது எல்லாமே கண் துடைப்புக்காக கொண்டு வராங்க, ஆனா எதையுமே வந்து அவங்க நடைமுறைக்கு கொண்டு வரது கிடையாது. இதுல எனக்கு வந்து ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோயேன், ஒரு அல்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட பகுதி சோழிங்கநல்லூர் தொகுதியில இருக்க மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே எம்எல்ஏ வந்து நல்லா தான் செயல்படுறாரு, அவர் எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தராரு, ஆனா அது மட்டும் எங்களுக்கு பத்தாது, நாங்க நல்லா இருந்தா பத்தாது, எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா. திமுக ஆட்சின்றது சிறப்பா இருந்து எல்லா தொகுதியிலயும் எல்லா ஊர் மக்களும் நல்லா இருக்காங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். எங்க தொகுதி எம்எல்ஏ நல்லா பாத்துக்கிறாருப்பா, நாங்க நல்லா இருந்தா போதுன்ற சுயநலமா எங்களால யோசிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா ஒரு சில பேரால மிரட்டப்பட்டு அதே இடத்துல இப்ப நாங்க போயிருக்கோம், முதல்ல வந்து உன்கிட்ட கேட்கும் போது நீ ஒரு பதில் சொல்ல வர்ற, ஆனா பின்னாடி இருக்க யாரோ ஒரு நபர்னால ஏய் அங்க என்ன சொல்ற, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆள் அதட்டுறாங்க, உடனே உன்னுடைய பதில நீ மாத்துற. அப்படிதான் பட்டினம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஹவுசிங் போர்ட்ல நாங்க போய் எடுத்துட்டு இருந்தோம். அப்ப வந்து தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. நாங்க போய் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க டிவிக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க போய் மைக்க நீட்டினதுக்கு அப்புறம் அந்த புக்கை இருந்து ஒரு பாட்டி வந்து அதட்டினாங்களா, உடனே ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்கு, திமுக ஆட்சி நல்லா இருக்கு, நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டதுனால டக்குன்னு மாறுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியாலையுமே மக்களை எப்படி மிரட்டி தன் வசப்படுத்துற வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நீயே கொஞ்சம் பார்த்து. ஆமா, ஒரு பக்கம் மிரட்டல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் சமயத்துல என்னென்ன பண்ண போறாங்க, மக்களை கவர்றதுக்காக என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா நம்மளால ஒண்ணு பார்க்க முடியுது, என்னதான் நீங்க மிரட்டி உருட்டி சொல்ல சொன்னாலும் மைக்குக்கு பயந்துகிட்டு வேணாம் அவங்க சொல்லலாம், ஆனா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் என்ன வரணும் வரக்கூடாது அப்படிங்கிறது. அது மட்டும் மக்கள் நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. சோ எந்த கட்சி வருவாங்க அப்படிங்கறதையும் தாண்டி மாற்றம் வேணும்ன்றதுல மக்கள் தெளிவா இருக்காங்க. திமுக வரவே கூடாதுன்றதுலயும் மக்கள் நல்ல தெளிவா இருக்காங்க. இப்போ 2 தொகுதிகள் பார்த்தோம், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர். இந்த 2 தொகுதியிலையுமே யார் யார் மெஜாரிட்டியில இருக்கா, யார் செகண்ட் மெஜாரிட்டியில இருக்கா அப்படின்றதையும் பார்த்தோம். திமுகவோட கோட்டை சரிஞ்சு விழப்போகுது அப்படின்றது நமக்கு கண்கூடாவே தெரியுது. ஸோ அடுத்தடுத்த பதிவுகள்ல ஒரு தொகுதியும் எந்த மாதிரி இருக்கு, அது டிஎம்கேக்கு வந்து சாதகமா இருக்கா இல்ல பாதகமா இருக்கா அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம்.